11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமாய் உட்காருவோம். எல்லாரும் உட்காருவோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க சவுண்டு. எந்த ஸ்லோ பண்ணு கொஞ்சம் குறை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறை. அல்லேலூயா. எனக்கு வெளியூரில் என்ன பிரசங்கியார் பேர் தெரியுங்களா? எனக்கு என்ன பேர்னா, வெளியில் எனக்கு என்ன பேர்னா மதியான பிரசங்கியார் நான். ஆமாம், பெரும்பாலும் வெளி சர்ச்சிலலாம் என்னை கூப்பிடும்போது எப்போ பிரசங்கம் பண்ண விடுவாங்கன்னா, காலையில் பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. அப்புறமா எப்போ பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க, சாயங்காலமும் பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. ஐசக் பிரதர் வந்திருக்கிறார், எப்போ பிரசங்கம் பண்ண விட்டுடலாம். மத்தியானத்தில் தான். இப்போ நீங்கள் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கிறீங்க. வெளியில் இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக எல்லாரும் சாப்பிட்டுடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டவங்களாம் யாருன்னு பார்த்தா எல்லாம் வயசானதுங்க. என்ன ஆகிடும், சாப்பிட்ட உடனே எல்லாரும் நல்லா தூங்கிடுவாங்க. கேளுங்களேன், எனக்கு பேர் வச்சுக்கிறாங்க. நான் மதியான செய்தியாளனா. அதனால் அந்த மதியானத்தில் அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது கொஞ்சம் உற்சாகமாக கிளுகிழுப்பாக ஏதாவது ஒரு செய்தி கீதி கொடுப்பாரு. அதனால் அவர் பாகத்தை அவருக்கு எப்போ கொடுத்துடலாம், சத்தமாக சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு சோதனை தான் இன்னைக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட இருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்குன்னு தெரியல பெரியமானங்களே. எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு தெரியல. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இங்கே 11ஆவது வசனத்தில் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை சொல்லப்படுதுன்னா, பிரியமானங்களே பாருங்க. ஆமாம், ரிசீவ்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்றுக்கொள்ளுதல். ஹல்லேலூயா. நாங்கள் வார்த்தையை கவனிக்கிறீங்களா? நான் டைம் சொன்னால் முடிச்சுடும், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானங்களே, ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் வார்த்தையானது வேதாகமம் சொல்லக்கூடிய வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளுதல். உலகத்தினுடைய வார்த்தையானது என்னன்னு பார்க்கும்போது வெல்கம். வெல்கம் என்னதுங்க? வரவேற்கிறது. ஹல்லேலூயா. ஆல்மோஸ்ட் இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் என்னதுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். எது சகோதரிங்க நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி இருக்காதீங்க. உண்மையாவே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கெல்லாம் ஆமேன் போடுறது எனக்கு என்னமோ அசிங்கமா இருக்குது. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஊரில் இருக்கிற 4-5 பேர் என்னது, ஒரு 50 பேரை கூட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா அவன் என்ன எல்லா தலைவருக்கு என்ன சொல்லணுப்பான், வாழ்க 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 தலைவர் என்னது வாழ்க வாழ். அவனையா என்ன பண்ணிக்கலாம், கூட்டின்னு உட்கார வச்சிருக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே விசுவாசிகளாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீ அவர் சொன்ன மாதிரி நீ வேற ஏதோ ஒரு சிந்தையில இங்க உட்காராத. நிச்சயமா எந்த சிந்தையில உட்காராத பிரியமானவர்களே. மற்ற சிந்தையில உட்கார்ந்தன்னு சொன்னா நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ராஃபட் சொல்றார், அல்லேலூயா, நீங்கள் சபைக்கு வரும்போது எப்போதுமே நீங்க என்ன பண்ணாதீங்களா, உங்களை நீங்களே நிரப்பி கொண்டு வராதீங்க. எப்போ சபைக்குள்ள வரும்போது நீ எப்படி வா, சபைக்குள்ள வரும்போது எம்டியா வா, போகும்போது என்ன பண்ணு, நீ நிரப்பி கொண்டு போ. நீ சபையிலேயே உள்ள வரும்போதே அந்த ஹோட்டல்ல 4-5 பூரியும் இட்லியும் சாப்பிட்டு உட்கார்ந்தேன்னு சொன்னா, நீ நிரப்பி கொண்டு வந்தேன்னு சொன்னா நிச்சயமாகவே இங்க என்ன மாதிரி ஒரு செய்தி வந்தாலும் அது உனக்குள்ளவே போவாது, அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்வதினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள். ஏற்றுக்கொள்வதினால் நமக்கு கிடைக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, பிரியமான சகோதரனே சகோதரி, பிரதர் வேணாம் ரொம்ப தெளிவா சொல்றாரு, தேவன் யாருமே ஏற்றுக்கொள்ளணும்னு திணிக்கிறதே இல்லையா. நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அந்த மாதிரி ஒரு தவற ஒருபோதும் தேவன் என்ன பண்றது கிடையாது. தேவன் ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு தவற அவர் செய்யறதே கிடையாது. இந்த ஏசி ஆன் பண்ணிடுறா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி ஒருத்தரை கஷ்டப்பட்டு திணிக்கிறதே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது காரியம் என்னன்னா பிரியமானவர்களே,
அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாகத்தை தேவன் உனக்கிட்டயே வச்சிட்டார், உன்கிட்டயே சொல்லிட்டார். ஹல்லேலூயா. என்னன்னா நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி யார்கிட்ட இருக்குது? அது உன்கிட்ட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் தேவன் என்ன கிடையாது உள்ள, தேவன் எது அப்படியே கூட உள்ள திணிக்கிறது கிடையாது. ரெண்டாவது காரியம் ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட், அதை திணிக்கிறது கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு காரியம். நாம் ஏற்றுக்கொள்வதனால் நமக்கு என்னதான் சில பலன்கள் நன்மைகள் நமக்கு இருக்குது, சில பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு நிச்சயமாகவே நமக்கு இருக்குது. பிரியமானவர்களே, இருக்குதா இல்லையா? ரெண்டு பேர் தான் சொல்றீங்க அல்லேலூயா. இந்த உலகத்துக்கே தேவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு பாகத்தை, ஒரு பரிசை தேவன் நமக்கு கொடுத்தாராம். இந்த உலகத்துக்கே ஒரு விலையேற பெற்ற ஒரு பாகத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். அது என்னன்னு பார்க்கும்போது ஹல்லேலூயா, இயேசு என்ற அந்த விலையேற பெற்ற இயேசு என்ற அந்த விலையேற பெற்ற பாகத்தை தேவன் என்ன பண்ணாரா, இந்த உலகத்துக்கு அவர் நமக்கு கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கிறீங்களா? ப்ராஃபிட் சொல்றார் பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடி அந்த மாதிரி ஒரு தன்மையில தேவன் வரவே இல்லையா? புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? ஹலோ, நீ எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த மாதிரி அந்த பாடியை அவர் டிசைன் பண்ணியிருந்தார். எந்த பாடிய? ஜீசஸ் என்ற அந்த மகத்தான அந்த பாடியை தேவன் என்ன பண்றாருன்னா டிசைன் பண்ணிக்கிறார். ப்ராஃபிட் சொல்றார் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல கூட அந்த தேவனை மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த மாதிரி அவர் டிசைன் பண்ணலையா. எப்படியாவது, எந்த வழியிலையாவது, எந்த ரூபத்திலேயாவது, எந்த விதத்திலேயாவது நீ என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அப்படியா என்ன பண்ணாரா, அந்த பாடியை தேவன் டிசைன் பண்ணி இந்த பூமிக்கு தேவன் தந்தருளினார். யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. ஒரு நல்லவன் மாத்திரமல்ல, ஒரு திருடை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு விபச்சார ஸ்திரீ ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு குருடை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு சப்பானி ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி உள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? யாரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தேவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவ்வளவாக தேவன் இந்த உலகத்திலே தன்னைத்தானே தாழ்த்தினார். ஏற்றுக்கொள்வது அவ்வளவு பிரியமானவர்களே, அந்த மாதிரி ஒரு காரியமா இருக்குது. இதை கூட உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா இனி என்ன ஒரு நபர்? உன் மதத்தை விட்டு அவர் வர சொன்னாரா? உன் மதத்தை விட்டு அவர் வர சொல்ல. அல்லேலூயா. உன் கோட்பாடு கொள்கையை விட்டு அவர் வர சொல்ல. உன் பணத்தை விட்டு அவர் வர சொல்ல, உன் பொருளை விட்டு அவர் வர சொல்ல. ஹல்லேலூயா. உன் ஆடம்பரத்தை விட்டு அவர் வர சொல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் வந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் உங்களுடைய இருதயத்தில் வருவதற்கு இந்த பூமியிலே அவர் வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னார் பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் இந்த பூமியிலே வரும்போது அவரை நீங்கள் எங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் இந்த பூமியிலே வரும்போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்காகவே உங்க இருதயத்திலே ஒரு மைய பகுதியிலே ஆத்துமா என்ற ஒரு இடத்தையும் தேவன் நம்மை வைத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். சோ அவர் வருவாரானால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற இடமும் எங்க இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் சொல்றார், நீங்கள் உங்கள் தேவனை வேற எந்த இடத்துல ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் அவரை விட்டு விடுவீர்கள். இன்னும் கூட சொல்ல பிரியமானவர்களே, எந்த இடத்துல நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த இடத்துல தேவனை சரியாக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அல்ல, அவர் உங்களை விட மாட்டார். அப்ப நாம் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குது? இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ப்ராஃபிட் சொல்றார், யாருக்கும் எந்த புத்திமதியை சொல்லாதீங்க. யாரும் யாருடைய புத்திமதி என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. இப்பெல்லாம் யாருக்கும் புத்திமதி சொன்னா கேட்கறது இல்லை. ஏன் சொல்ல போனா என் பிள்ளைங்க கூட என் புத்திமதியை கேட்காது. நான் பாஸ்டரா இருந்தா கூட என் புத்திமதிகளை விசுவாசி கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற உங்க ஓனர் சொல்லக்கூடிய புத்திமதி என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க கேட்க மாட்டீங்க. காலம் என்னன்னா பிரியமானவர்களே, எல்லாருக்குமே இப்ப அறிவு வளர்ந்துடுச்சா?
அறிவு வளர்ந்துச்சு, நாலேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய பேர் நிறைய காரியத்தை தெரிஞ்சு கொள்றாங்க. ஹல்லேலூயா. அதனால யாரும் யார் பேச்சு இப்ப கேட்கிற மாதிரி கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி என்றால் கேட்கவே முடியாத காலத்துல நாம ஜீவிக்கிறோம். ஆனால் உன்னை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, உன்னை திருத்துவதற்கு ஒரே ஒரு வழி, உன்னை வேறு விதமாக ஆக்குவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவர் உங்களுக்குள் வந்தால். யாருக்குள்ள? அவர் நமக்குள் வந்தால்தான் கொஞ்சமாவது என்னது உனக்கு. ஹல்லேலூயா. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பரிசு எது? எது பிரியமானங்களே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் மேல ஒரு என்னது, ஒரு வேஃபர், ஒரு சுற்றப்பட்ட ஒரு காரியம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது சரிங்களா உங்களுக்கு, அந்த வேஃபரும் நல்லா இல்லை. சில பேர் என்ன பண்ண, தரம் பார்த்துட்டாங்க. எதை பார்த்துட்டாங்கன்னா, அந்த கிஃப்ட் பேப்பரை பார்த்தவனே சொல்லிடுறது அது என்ன கிடையாது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. அல்லேலூயா. தேவனும் கூட எதில் சுற்றப்பட்டு இருந்தாரு? ஒரு கந்த துணியில, ஒரு கந்த துணியில சுற்றப்பட்டு இந்த பூமிக்கு பிரியமான ஒரு மாட்டு தொழுவத்துல, மூத்திர வாசனத்துல, சாண வாசனத்துல இயேசு இந்த பூமியில பிறந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் இப்படி பிறந்ததுனால நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி போயிடுச்சு. ஆனா அவர் இப்படி பிறந்த நோக்கமே என்னன்னா பிரியமானே, ஒரு எளியவன் கூட என்ன பண்ணணும், ஒரு எளியவன் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷன் கூட என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறீங்களா? அல்லது எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பது என்னன்னா, ப்ராஃபெட் சொல்றார் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவிலே தேவனை புரிந்து கொள்ளுதல் தான் ஏற்றுக்கொள்ளுதல். எனக்கு அவரை பற்றி தெரியும், எனக்கு அவரை பற்றி தெரியும். அவர் 3 தேவன்ல ஒரு தேவன் இல்ல, 3 தேவன்ல அவர் 2 தேவன் இல்ல. அல்லேலூயா. அவரே மெய்யான தேவன். யாரு? இயேசுவே மெய்யான தேவன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினா சாலமோன், ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினா. சரிங்களா உங்களுக்கு? அந்த ஆலயத்தை அவன் கட்டும்போது இன்னாருக்கு இந்த இடம் இவங்களுக்கு தான், இவங்க இங்க தான் தங்கணும், இவங்க இங்க தான் படுக்கணும், இவங்க இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், எக்காலம் ஊதணும், இவங்க இது வரைக்கும் தான் போக முடியும், அவங்க ஜனங்கள்லாம் இந்த பக்கம் தான் இருக்கணும். சரிங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அந்த ஆலயத்தை கட்டும்போது யாருக்கு எந்த இடமோ அந்தந்த இடமானது அந்த ஆலயத்தில் கட்டப்பட்டிருந்தது. தூங்காதீங்க, எனக்கு தெரியும். அப்புறம் நான் அந்நிய பாஷெல்லாம் பேச மாட்டேன். பேர் சொல்லியே, யார் அந்த ஆபேல், யார் அந்த சிஸ்டர், யார் அந்த, நான் சொல்லிட்டா அசிங்கமாகி போயிடும். சரிங்களா உங்களுக்கு? கர்த்தர் உன் தூக்கத்திலே கை வைக்கிறார் அப்படின்னா நான் சொல்ல முடியும். இது எந்த இடம்? தூங்குற இடமா இது? தூங்குற இடமா இது? ஹல்லேலூயா. சாலமோன் சிந்தையிலேயே இந்த ஆலயத்தில் இன்னாருக்கு இடம் கிடையாது, அங்க கிடையாது, அவ்வளவுதான், இடம்லாம் கிடையாது. திடீர்னு பார்த்தா 2 புறாக்கள் வந்து அங்க தங்குதான். எங்க? 2 புறாக்கள் வந்து என்ன பண்ண, அந்த ஆலயத்துல தங்குது. ஆக்சுவலா இந்த ஆலயத்தை கட்டும் போது எதுக்கு இடம் கிடையாது? எதுக்கு இடம் கிடையாது? புறாக்களுக்கு இடம் கிடையாது. சரிங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆனா இவைகள் வந்து என்னதுங்க, தங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பாங்க, துரத்தி விட்டுருப்பாங்க. 2வது என்ன பண்ண, துரத்தி விட்டுருப்பாங்க. சரிங்களா உங்களுக்கு? தொடர்ந்து அது வந்து 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 என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த இடத்தை யாருக்கே விட்டுடுங்க. இப்ப யாருக்கு இடம் கிடைச்சிச்சு? விசுவாசிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, புறாக்கள் மாத்திரம் கிடையாது, குருவிகள் வந்து தங்குது. அடைக்கலாம் குருவிகள் வந்து தங்குது. எங்க? அந்த ஆலயத்தில். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் யாருக்கு இடம் இல்லை? குருவிகளுக்கும் புறாக்களுக்கும் இடம் இல்லை. ஆனா அந்த ஆலயத்தில் யாருக்கு இடம் கிடைச்சிச்சு?
வேதம் சொல்லு அநேக அடைக்கலம் குருவிகளை காட்டிலும் யாரு? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அந்த ஆலயத்தில் அந்த குருவிகளுக்கும் புறாக்களுக்கும் இடம் கிடைச்சது. கிறிஸ்துவின் சரீரமாகிய இயேசு சரீரமாகிய அந்த சரீரத்துக்குள்ள உங்களுக்கு இடம் கிடைச்சதா? இடம் கிடைச்சதா இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி, சின்ன காரியம்தான். அவைகள் ஏதோ ஒரு காரியத்தை முற்பட்டு என்ன பண்ணுச்சுன்னா அதுக்குள்ள பிரயாசப்பட்டது. அதில் பிரயாசப்பட்ட போது அவைகளுக்கு அது அந்த ஆலயத்தில் ஒரு இடம் கிடைச்சது. அதே போலதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய நமக்கு கூட ஒரு இடம் கிடைக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். மெசேஜ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பைபிள் சொல்லுது பிரியமானே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யாருக்காக வந்தாரு? யாருக்காக வரணுமோ அவங்களுக்காகவே அவர் வந்தார். யாருக்காக வரணுமோ அவங்களுக்காகவே அவர் வந்தாரு. ஆனா என்ன பண்ணல? அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாதனால என்ன ஆகி போச்சுன்னா அவருக்குள்ள இருந்த வைக்கப்பட்ட அத்தனை பலன்களும் என்ன ஆகி போச்சு பிரியமானே? வீணா போயிட்டு இருக்கோம். வீணா போயிட்டு இருக்கோம். ஆமா, சில பேர் ஆசையா ஒரு ஆப்பிளோ பிரியாணியோ வாங்கின்னு வருவாங்க. அங்க லெக் பீஸை தான் போடுன்னு சண்டை போட்டு என்னதுங்க அப்படியே கூட அப்பா வாங்கிட்டு வந்திருப்பார். அங்க பார்த்து பார்த்து ஆப்பிளை வாங்கிட்டு வந்திருப்பார். 10 ரூபாய்க்கு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். இங்க வந்த உடனே சரிங்களா, உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிடுறதுக்கோ அந்த ஆப்பிளை சாப்பிடுறதுக்கோ பிள்ளைங்களுக்கு என்ன இருக்காது? மனசு இருக்காது. சரிங்களா, உங்களுக்கு வந்த கோபத்துல அப்படியே பிரியாணி ஏற்றி நாய்க்கு வச்சுட்டு போயின்னு இருப்பார். வந்த ஆப்பிளை தூக்கி எங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா பிரியமானே, அதனுடைய சிரமம் மற்றவங்களுக்கு தெரியாது, பின்னாடி என்ன நடக்குது தெரியாது, அதனுடைய காரியம் எதுவுமே தெரியாத பட்சத்தில் உள்ள வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளத்துக்கு அங்க ஆள் இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு உண்மையான ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது சில தன்மைகள்லாம் இருக்கும், சில காரியங்கள்லாம் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அது வீணாகி போகாதபடி அது யாருக்கோ போயிடுது. விசுவாசிக்க கவனிக்கலாம். நீங்க என்னோட கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் திருப்பி சொல்ற பிரியமானவர்களே, சபை ராப்சருக்கு போன பிறகு சபை எங்க போதா? சபை எங்க போகுது? சபை உபத்திரத்துக்கு போகுது. நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், ஏன் தேவன் ஹல்லேலூயா இந்த புறஜாதி காலத்துல கடைசி வரைக்கும் தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார்? ஏன் தேவன் அந்த இஸ்ரவேலோட கூட கடைசி வரைக்கும் அவங்களோட கூட அவர் இல்ல? ஏன்னா எப்படி இருந்ததுன்னா ஹல்லேலூயா ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த பாகம் போக போக என்ன ஆகி போச்சுன்னா மங்கி போயிடுச்சு. மங்கி போன பட்சத்தில் தேவன் என்ன பண்ணலன்னா ஏதோ கடமைக்காக அவர் சொன்ன மாதிரி அந்த சரியத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தேவன் என்ன கிடையாது, பிரியமில்லாத பட்சத்தில் பிரியமானே மறுபடியும் யாரோ ஒத்துடப்படுறாங்க, உண்மையாகவே வாஞ்சிக்கிறாங்க. உண்மையாகவே வாஞ்சிக்கிறதுனால தேவன் என்ன பண்றாருங்க, இங்கிருந்து அங்க நகர்ந்து போறார். நகர்ந்து போறாரா? கவனிக்கிறீங்களா நீங்க? உலகத்திலே தேவன் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற பரிசு எது? யாரு? இயேசு கிறிஸ்து நம்முடைய விலையேற பெற்ற ஒரு பரிசு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குது, அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாவியா இருந்த நீ நீதிமான ஆயிட்ட. என்னவாயிட்டுக்கிற? இருள்ல இருந்து நீ வெளிச்சமா ஆயிட்டுக்கிற. உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது, உனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குது, உனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குது, உனக்கு தெய்வீக சுகம் கிடைச்சிருக்குது, மரணத்தையே மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது, ஒரு நித்திய வீடு நமக்கு கிடைச்சிருக்குது. பிரியமானவர்களே, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்? யாராவது சொல்ல முடியுமா? அவரை நாம ஏற்றுக்கொண்டபடினால் எப்பேர் பெற்ற ஒரு வாக்குத்தத்தம், இதோ கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை? சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நாம் அவரை ஏற்றுக்கொண்டபடினால் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்னவா இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஜாஸ்தி இல்லை பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் தான். ஒரு சின்ன காரியத்தை நாம் வேதத்துல இருந்து பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம்
2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு ஒரு நாள் எலிஷா சூசேனுக்கு போயிருந்த போது பாருங்க பிரியமான சகோதரனே சகோதரியே, இங்க சூனேமுக்கு தேவனுடைய மனுஷன் எலிஷா போயிருக்கிறான். கவனிக்கிறீங்களா? டக்குனு யாராவது கேட்டா நீங்க தான் சொல்லணும். உஷாரா இருங்க, வார்த்தையை கேளுங்க. எனக்கு இந்த மாதிரி நீ கொஞ்சம் அசதியாக கவனிக்காத செய்தி கடக்க நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கு பிரசங்கம் பண்ணி பழக்கம் கிடையாது பிரியமானங்களே. நீ எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. அங்க ஒரு சகோதரி இருக்கிறா. அவருடைய பெயர் என்னதுங்க? அவருடைய பெயர் சுனேமியாள். விசுவாசிக்கிறீங்களா? அவளுக்கு ஒரு அருமையான கணவர். அந்த கணவருக்கு கொஞ்சம் வயதாகி இருக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப நாளா அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பிள்ளை கிடையாது. அந்த இடத்துக்கு யார் போயிருக்குது? அந்த பக்கமா எலிஷா ஒரு மனுஷன் போயிருக்கிறான். ப்ராஃபிட் சொல்றார், பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவை இவள் பார்த்தபோது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். யார? எலிஷாவை பார்த்தபோது ரொம்ப கஷ்டமா இருந்ததான். திருப்பதி சொல்றார், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நல்லா இருக்கிற மனுஷனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாத பார்த்தா எப்படி இருக்கும்? அவன் அப்படிதான் பார்த்தாலாம். யார? அவன் அப்படிதான் இருந்தானா, எலும்பு தோலுமா இருந்தானா, மெலிஞ்சு இருந்தானா, ரொம்ப நாள் சாப்பிடாதபடி அவன் இருந்தானா. யாரு? எலிஷா. நான் சொல்ல, திருப்பதி சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆனா அவளுக்கு தெரியும், அவன் இப்படி இருந்தாலும் அவன் தேவனுடைய மனுஷன். யாரு? அவன் இப்படி இருந்தாலும் அவன் யாரு? அவன் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பிரியமான சகோதரனே சகோதரியே, சரீரமானது பலவீனப்படும் போது, சில நேரத்தில் வயதாகும் போது, சில நேரத்தில் பிரியமான பாஸ்டர்களுக்கு பிரியமானவர்களே உதறல் வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, எந்த சபை மரியாதை கொடுக்குதோ அந்த சபை அந்த பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறதை இழந்துடுறாங்க. ஆனா பிரதர் மேனம் சொல்றார், பிரியமானவர்களே, அவன் சரீரத்தில் பலவீனமாய் காணப்பட்டாலும் கூட சரி, அவனால பிரசங்கம் பண்ண முடியாவிட்டாலும் சரி, அவனுடைய அனுபவங்கள் அவனோடு கூட இருக்குது. எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம்? இப்ப யாரு வேணா பிரசங்கம் பண்ணலாம். இப்ப அவர் சொல்லலாம், நான் 100 101 கல்யாணம் பண்ணிக்கிறேன். நைட்டு பேசுறாரு அவரு, இல்ல காலைல பேசுறாரு. இப்பெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டா எனக்கு பயமா இருக்குதுன்றார். ஆக்சுவலா என்ன இருக்கணும், அவருக்கு என்ன போயிருக்கணும்? என்னங்க போயிருக்கணும்? பயம் போயிருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு? ஆமா, 50 ஆபரேஷன் பண்ணிட்டேன், 51 என்னவா இருக்கணும்? 51 ஈஸியா இருக்கணும் இல்லைங்களா? இல்ல 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 இல்ல. அதிகமா பண்ண 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 என்ன ஆகுதுன்னா, ஹல்லேலூயா பிரைஸ் லார்ட், என்ன வருதுன்னா பயம் வருது. ஏன்னா முன்னாடி அவர் பண்ண அந்த கல்யாணம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, வார்த்தைக்காகவே உத்தமமா உண்மையா ஜனங்க ஜெபம் பண்ணி ஒரு பெண்ணையும் ஒரு பையனை பெற்றுக்கொண்டு போதகரோடு கூட வீடுகளோடு கூட வந்து என்ன பண்றாங்க, இணைஞ்சி அவிதமான கல்யாணத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. யாரும் ஜெபிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்றாங்க, காசு கொடுத்து அதை வச்சு இதை வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. என் டைம்லயே எத்தனை கல்யாணம் ஃபெயிலியர் ஆகுது, எத்தனை கல்யாணம் பிரிஞ்சு போறாங்க பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு குழந்தை இல்லை, எத்தனை பேர் போராடுறாங்க. சரிங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அதனாலதான் பயப்படுறாங்க. அதை தலையிடுறதை காட்டிலும் ஒதுங்கி நிக்கிறது பெருசா நினைக்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு? நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை, நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. உங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு நாளைக்கு யார் தெரியுமாங்க ஆப்ரேஷன் பண்ண போகிறது? இப்போ தான் அந்த தத்துக்குட்டி புது பையன் ஒருத்தன் வந்துக்கிறான், அவன் தான் நாளைக்கு என்ன பண்ண போகிறான். புது பையனா? என்ன பண்ண மாட்டாங்க, அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
நாளைக்கு உங்களை பண்ண போக திரும்ப ஒரு கிழமை ஒன்று வருது பேர் ஒரு பத்தியா, அதுதான் என்னது? ஆமா, அவர் பேசக்கூட மாட்டாரு. டாக்டர் அவள் தான் சொல்லுவார். நாம அப்படியே என்ன பண்றோம்? அந்த டாக்டரை நம்புறோம். ஏன்னா ஹல்லேலூயா, அவரு நிறைய காரியத்தை பண்ணிருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன இருக்குது? அனுபவம் இருக்குது. அதே போல ஊழியத்தை யாரும் காப்பி பண்ணி செய்ய முடியாது. பேய் ஓட்டுறதை யாரும் காப்பி பண்ண முடியாது. பிரசங்கத்தை யார் பண்ற மாதிரியும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு என்ன வச்சுக்கிறாரோ அதுதான் இருக்கும். இந்த ஸ்திரீ அவனை பார்க்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாலாம். ஹல்லேலூயா. பிரதர் பிரானம் சொல்றாரு, ஒரு நாள் சூனமியால் அவள் வீட்டில் இருக்கும்போது அவள் வீட்டை சுற்றி எக்கச்சக்கமான மரங்க இருந்ததான். இந்த மரங்க மத்தியில் ஏதோ ஒரு சின்ன புள்ள அந்த பக்கமா வந்துச்சான். அந்த சின்ன பிள்ளைய 2 காட்டு வெறி நாய்ங்க கடிக்க வந்துச்சான். காட்டுனதுங்க வெறி நாய்ங்க கடிக்க வந்துச்சான். திருக்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இது வேதாகமத்தில் இல்லை, நான் அதை தள்ளிவிட மனதா இல்லை, நான் இதை படித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய மனுஷன் எலிஷா அங்க வந்தான். தேவனுடைய மனுஷன் எலிஷா அங்க வந்தான். 64 பேரா போடுப்பான். மரியாதை செய்தியில் ப்ராஃபிட் சொல்லாரு, கவனிங்க. நீங்க தூக்குப்பா, மேலே தூக்குப்பா, கீழே இருக்குப்பா. வரலாறு இவ்வாறு கூறுகின்றது. அது உண்மையாகவோ இல்லையாக எனக்கு தெரியாது. ஒரு நாள் சில காட்டு நாய்கள் ஒரு சிறு பெண்ணை பிடித்து ஓடி வந்ததாம். அது வேதத்தில் இல்லை. இதை நான் படித்த ஒரு கதை. அந்த சூனமியால் அப்போது ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தால் அந்த நாய்கள் அந்த பெண்ணை கொல்ல வந்த போவதை அவள் பார்த்து கொண்டு நின்றால், அப்பொழுது அந்த பரிசுத்த மனிதன் அவ்வழியாக வந்தான். கவனிக்கிறீங்களா? அதை கண்டவுடனே அவன் தன் கைத்தடியை கர்த்தரிடத்தில் உயர்த்தி, அவன்கிட்ட என்ன இருக்குதான்? ஒரு சின்ன கொம்பு இருக்குது, கோல் இருக்குது. அந்த சிறு பெண்ணின் மேல் இரக்கம் காண்பிக்க கெஞ்சினான். யாரு? கெஞ்சினான். அப்போது நாய்கள் அவளை கொல்லாமல் திரும்பி சென்று விட்டலாம். அது உண்மையாகவே நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அது ஒரு கால் என்னவா இருக்கலாம் என்று தோன்றுகிறது. நாய் கடிக்க வந்துக்குது. யார? அந்த சின்ன பிள்ளைய நாய் கடிக்க வந்துக்குது. ஹல்லேலூயா. அப்படியே கூட எலிஷா என்ன பண்ணானா? ஜெபம் பண்ணானா? ஜெபம் பண்ண உடனே அந்த நாய்கள் கடிக்காதபடி என்ன ஆயிடுச்சான்? ஹல்லேலூயா. தொடர்ந்து பட்சினே பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் அநேக பேரை கடித்தும் இருக்குதான். நீங்க பாத்தீங்கன்னா மற்ற காரியத்தை. ஹல்லேலூயா. ஆனா இங்க என்ன பண்ணல? எப்படி அந்த காட்டு நாய்கள் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது? என்னோட கூட இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஓ பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சிங்கத்தின் வாயை கட்டினவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரடியின் வாயை கட்டி போட்டவர். ஹல்லேலூயா. கோலியாத்தை ஒன்றுமில்லாத ஆக்கின தேவன், அதே பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? தேவனுடைய மனுஷனாக எலிஷாக்குள்ள இருக்கிறார் என்பதை அவ அடையாளம் கண்டு கொண்டாலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப திடகாத்தமான ஒரு மனுஷன் நிறைய இடங்களுக்கு சுத்தினே இருக்கிறான். யாரு? எலிஷா சுத்தினே இருக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பைக், ஸ்கூட்டர், கார்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஏசிலேயே போற பாஸ்டங்களே டயர்ட் ஆயிடுறாங்க இல்லைங்களா? உங்களுக்கு. ஆனா நம்முடைய பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, அவர் நாடாக நடந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து.
நாடு நாடாக நடந்திருக்கிறார், ஊர் ஊராக நடந்திருக்கிறார், தெரு தெருவாக நடந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக அவர் நன்மை செய்யும்படியாக அவர் சுற்றி திரிந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இப்போ இங்க இவனை கனப்படுத்த என்ன கிடையாது, யாருமே இல்லை. இவ கணவர்கிட்ட கேட்கிறா, வார்த்தையை கவனிக்கிறீங்களா? கணவர்கிட்ட கேட்கிறா, ஏங்க இவர் யாரு, இவர் தேவனுடைய மனுஷன், இவரை நாம நம்முடைய சொல்லுங்க வீட்டுக்கு கூப்பிடலாமா இல்லைங்களா? ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடலாமா? அவ கூப்பிடுறா, யார? எலிஷாவை கூப்பிடுறா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 64 இன்னும் தூக்குப்பா, இன்னும் தூக்குப்பா, கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குப்பா. இவருக்கு கீழே கீழே இன்னும் மேலே தூக்குப்பா, நிறுத்துப்பா. இவருக்கு ஒரு சிறு அறையை வீட்டை கட்டித்தரலாம் என்று உம்மை கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் என்னதுங்க, அன்பா இருக்கிறார். தங்குவதற்கு அவருக்கு நாம் ஒரு சிறு இடத்தை தருவோம். அவரை நாம் கவனித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு வயதாகின்றது. அவர் தலையின் மேல் நரைத்து போய் அது தாடி வரைக்கும் தொங்குகிறது. அவருடைய கைத்தடி, அவருடைய மெலிந்த கரங்கள் அவர் நடக்கும் போது கைகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தசைகள் ஆடுகின்றன. அவர் அறையிலே ஒரு சிறு குப்பி எண்ணெயை தொங்கவிட்டு ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு கடுமையான வெயிலில் நடந்து வருகிறார். அவருடைய உடல் வெயிலில் கருகி சிவப்பாய் உள்ளது. அவர் தங்கி இளைப்பாற ஒரு சிறு இடத்தை நாம் கட்டி தருகிறோம். வீடு கட்டும் கான்ட்ராக்டரை நாம் வரவழைத்து அவருக்காக ஒரு சிறு இடத்தை கட்டி தருவோம். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அவர் இருக்கிற வீட்டில் மாடியில என்னதுங்க, ஒரே சின்ன இடத்தை நாங்க வாயத்தரங்க. அவ ஒரு இடத்தை கொடுக்கிறா. யாருக்கு? தேவனுடைய மனுஷனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு இடத்தை அவ கொடுக்கிறா. பிரியமானங்களே, வார்த்தையை கவனிப்போம். தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும் பிரியமானங்களே. ஆமா, ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்றா, அவ வெல்கம் பண்றா. அவ வெல்கம் பண்றா. ஹல்லேலூயா. அவ இருக்கிற வீட்லயே என்ன பண்றா, அப்படியே கூட எலிஷா தங்குவதற்கு ஒரு சின்ன இடத்தையும் கொடுக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால புரிந்து கொள்ள முடியுதுங்களா? ப்ராஃபட் சொல்றார், பிரியமானங்களே, அவள் இந்த மனுஷனுக்கு இந்த இடத்தை கொடுக்கும் போது எந்த எதிர்பார்ப்புமே இல்லையா, எந்த எதிர்பார்ப்புமே இல்ல பிரியமானங்களே. அவகிட்ட இருந்த ஒன்னே ஒன்னு என்னன்னா, ஹல்லேலூயா, அவனுடைய பாரம் இவளுடைய பாரம். அவனுடைய பாரம் என்ன வந்தது, இவனுடைய பாரமா இருந்தது. இன்னைக்கும் நாம கிறிஸ்துவனுடைய சிலுவையை தான் சுமக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வேற எதுக்காக நாம வரல பிரியமான சகோதரனே சகோதரியே. பிரதர் பேனம் சொல்றார், சபைக்குள்ளாக வரும்போதே ஹல்லேலூயா, மீட்பினுடைய பாகம் என்பது வெறும் பாஸ்டர் கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டங்கதான், மெய்ப்பன் கிட்ட மட்டும் இல்லையா, கூட அதனுடைய பாகம் யார்கிட்ட இருக்குது, ஆடுங்க கிட்டயே இருக்குது. ரெண்டுமே சேர்ந்தா தான் மீட்பின் திட்டம் பரிபூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு எப்படி ஒரு பாரம் இருக்குதோ அதே போல ஒரு பாரம் யார்கிட்ட இருக்குன்னா, உங்களுக்கு தெரியாது இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? அவர் 8 மணிக்கு வந்தார். 8 மணிக்கு பெரம்பூர்ல போய் ரிசீவ் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா, பைக்கில் ரிசீவ் பண்ணிட்டு வந்தோம். அப்புறமா அவர் 7:30 மணிக்கு வந்தாங்க, அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வரோம். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? இவர் 10:30 மணிக்கு வர்றாரு. இவர் பெரம்பூர், இவர் சென்ட்ரல். போய் அவரை போய் என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணிட்டு வரோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தராவது பிரதர் ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா, ஏதாவது பண்ணணுமான்னு ஒரு ஃபோன் கூட இல்லை. ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டுக்கிறாரு இங்கே, பிரதர் பிரேம்
ரொம்ப கஷ்டம். இங்கே சாப்பிடும்போது மணின்னா 11:30 12, அப்புறம் பேசின்ட்டு 1:30 மணிக்கு திருப்பி காலையில் எழுந்துக்கிறோம். இவங்கெல்லாம் எங்கே குளிப்பாங்க, எங்கே தங்குவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க ஒன்றும் தெரியாது. நம்ம என்னவோ பண்ணினுக்கிறோம். பிரியமான சகோதரி சகோதரியே, பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இது என்ன நீங்கள் மெச்சிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நான் இப்போ கூட என்ன தேவன்கிட்ட கேட்குறேன்னா, இன்னும் ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு பேலன் கொடுத்தா போதும். நான் பெருகி பாய் போட்டு போகிறேன். நாம் அதுக்கு வரல. நாம மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறையறதுக்காக தேவனை தெரிந்து கொள்ளல. அந்த சிலுவையை தூக்கிறதுக்கு தான் நீயும் நானும், அந்த சிலுவையை தாங்கிறதுக்கு தான் நீயும் நானும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒருத்தன் அந்த சிலுவையை தூக்குனதுக்காகவே அவன் பேரை தேவன் பைபிள்ல எழுதி வைக்கிறார். வேற எந்த நோக்கத்துக்காக எழுதி வைக்கல. கொஞ்ச நேரம் அவன் சிலுவையை தூக்குனதுக்காக என்னதுங்க, அவன் பேரை தேவன் எழுதி வைக்கிறார். இந்த காலையில், இந்த பகல் வேளையில் பிரியமானங்களே, நம்ம அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு வரோம். அந்த ஸ்திரீ பார்க்குறா, அவன் எப்படி இருந்தவன் இப்போ எப்படி இருக்கிறான் பாருங்க. கான்ட்ராக்டரை கூப்பிட்டு, என்னது சத்தமாக சொல்லுங்க, அந்த ஸ்திரீயை விடு. ஒரு ஸ்திரீ எதுக்கு அடையாளமாக இருக்கிறா? எதுக்கு அடையாளமாக இருக்கிறா? ஒரு ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறான்னா, இந்த சரீரமாகி இந்த சபைக்கு ஒரு சின்ன இடம், ஹல்லேலூயா, ஒரு சின்ன இடம், வார்த்தை தங்குவதற்கு நமக்கு இடம் கொடுக்க உனக்கு அந்த சிந்தை இருக்குதான் பாரு. ஒரு காரியத்தை அந்த நாய், வெறிக்கடி நாயை பார்த்துட்டு அவ கண்டுபிடிச்சிட்டா. இந்த நாய் எல்லாரையும் கடிக்குது, ஏன் இவன் ஜெபிக்கும் போது இந்த பொண்ணு ஏன் கடிக்கல? இதான் உண்மை. ஹல்லேலூயா. as per prophet சேலஞ்ச் பண்றார், ஸ்தாபனங்கிட்ட சேலஞ்ச் பண்றார். ஹல்லேலூயா. கேன்சர் எல்லாம் பிரியமானவர்களே செத்து போனவங்க, ஆனா இவர்கிட்ட வரும்போது என்ன ஆகி போச்சு? எல்லா கேன்சரும் தோத்து போச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆவி இல்லாதபடி ஒரு கேன்சர் ஆவி ஒரு மனுஷன் விட்டு போவே போவாது. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிட். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எந்த ஆதாயத்துக்கும் என்ன பண்ணல, வாயத்தர என்ன பண்ணல, அவளுக்கு இடம் கொடு. நீங்க வேற யாரையும் அம்னீஷியாலுக்குலாம் தெரியல, நீங்கெல்லாம் கோமாக்கு போயிடுங்க, பேசாத. எங்கேயாவது போய் என்ன பண்ணுங்க, கோமால பத்துக்குங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உனக்கு வேற ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 12 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுடணும், இல்லைன்னா நீ சபையிலே செத்துருவ. என்ன ஆயிட்டுக்கிற? நீ சபையிலே சேர்த்துட்டுக்கிற. தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும் பிரியமான சகோதரி சகோதரியே. திருக்கசி ரொம்ப தெளிவாக சொல்றார். அந்த மனுஷன் தங்குவதற்கு ஒரு கூடாரம் போட்டு அந்த வீட்டில் அவன் யூஸ் பண்றதுக்காக 7 பொருளை வச்சாலாம். எத்தனை பொருள்? ஆமா, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, வீட்டில் போய் படிச்சுக்குங்க. ஹல்லேலூயா. ஒரு கட்டில் வச்சுக்கிறா, ஒரு லைட் வச்சிருக்கிறா, ஒரு டேபிள் வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவ்விதமாக யூஸ் பண்றதுக்காக வச்சு என்னோட கூட இருக்கிறீங்களா? அவனுக்கு என்னன்னா, சரிங்களா, அவள் தான் டிக்கெட்டை கொடுத்து, பாஸ்டர் நீங்க எப்போ வேணாலும் இந்த வீட்டில் தங்கலாம், இது உங்க வீடு மாதிரி, நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் இந்த வீட்டில் தங்கலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், அது பண்ணலாம், இது நீங்கள் எப்போ இந்த பக்கம் போகிறீங்களோ இங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க. கூடவே இன்னொருத்தர் வேறு. யார்? அவருக்கு ஒரு வேலைக்காரன் வேறு, கேயாசி வேறு. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்கள் என்னோட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வெல்கம் பண்ணுறீங்க? உங்கள் பாஸ்டருக்கு உண்மையாகவே நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா? திருப்பியும் சொல்கிறோம் பாருங்க பிரியமானங்களே, இது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரதர் வேணாம் சொல்கிறார், ஒரு கணவனுக்கு அழகை காட்டிலும் பிரியமானங்களே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், படிப்பை காட்டிலும், உயர்ந்த ஜாதியை காட்டிலும், சொத்து சுகத்தை காட்டிலும், விசுவாசிக்கிறீங்களா, ஜெபிக்கக்கூடிய ஒரு மனைவி கிடைக்குமானால் அதுதான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பெரிய பொக்கிஷம். யாருக்கு? கணவருக்கு.
நீயே கூட தப்பு பண்ண முடியாது. நீயே கூட இடறி போக முடியாது. நீயே கூட உலகத்தில் விழுந்துட முடியாது. நிறைய கணவர் பாதி விழுந்ததுக்கு காரணமே அங்க என்ன இல்ல, உன் தெரிந்து கொள்ளுதல் தப்பு. ஏன்னா வேணும் சொல்றார், நீங்கள் உங்கள் கணவரை எப்படி தெரியுமா தெரிந்து கொண்டீங்க? உன் ஜெபத்துல தான். அதான் திருச்சி ஜெபிக்க சொல்றாரு, எல்லாரையும் ஜெபிக்க சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றார். ஜெபிச்சு பெற்றுக்கொண்ட அந்த கணவர், ஜெபிச்சு பெற்றுக்கொண்ட அந்த மனைவி தான் என்ன பிரச்சனை வந்தாலும் அவ என்ன பண்ணுவா, எதுல பெற்றுக்கொண்டோமோ அந்த ஃபார்முலாவை எப்போதாவது யூஸ் பண்ணுவா. திருச்சி சுதா சகை செய்த ரெபேக்கால் ஒரு நல்ல ஜெப வீராங்கனி. ஜெபிக்கிற ஒரு நபர் அல்லேலூயா தான் சுயமா கணவர் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடு, ஜோமன்ற சிஸ்டர் கிட்ட நீ மாட்டிப்ப. உன் அந்தரங்கத்தெல்லாம் எங்க காட்டிடுவார் தேவன்? ஜபத்துல காட்டிடுவார். உன் பலவீனத்தெல்லாம் தேவன் அங்க காட்டிடுவார். அல்லேலூயா. இவர் வெளியில புலியா இருந்தாலும் வீட்டுல என்னவா இருப்பாரு? எலியாதான் இருப்பாரு. இவர் அடங்கிடுவார். அல்லேலூயா. நீ என்ன பண்றனா, ஜபம் என்ற ஆயுதத்தை விட்டுட்டு நீ ஆள் போட்டு பின்னாடி அமிச்சு அவர் எங்க போறார், எந்த ஊருக்கு போறார், யார் கூட பேசுறார், இத பேசுறார், அங்க வைக்கிறார், சிசிடிவி கேமரா வைக்கிறார், அதை வைக்கிறார், இதை வைக்கிறார் அப்படின்னா பிரியமானவர்களே, ஒரு நாள் அவன் வேற மாதிரி ஆயிட்டு உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சா நீ மாட்டிப்ப. ஆயுதத்தை மாத்தாதீங்க. அல்லேலூயா. ஒரு கணவருக்கு மிகப்பெரிய ஒரு பலன் எது, ஒரு கிஃப்ட் எது? சத்தமா சொல்லுங்க. அட ஜெபிக்கிற மனைவி குடும்பம் நடத்துவா, ஜெபிக்கிற மனைவி சோறு ஆக்குவா, ஜெபிக்கிற மனைவி குணத்துல இருப்பா. நான் சொல்றது பரிசுத்தாவியை பெற்று ஜெபிக்கிற பிள்ளைங்களை. சரிங்களா? உங்களுக்கு சாப்பாடு ஆக்கலையானா ஃபாஸ்டிங், நான் ஜெபம் பண்ணுகிறேன், அந்த அது கிடையாது. அல்லேலூயா. அதை யார் மேல பழிய தூக்கி போட்டுனுக்காத. எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்னா, ஏன்னா இவர் ஃபாஸ்டிங்னா அவர் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி மனைவி இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. வேதத்துல பாருங்க பிரியமானவர்களே, குணசாலி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறாளா இல்லையா? அப்போ கட்டுறதுக்கு குணம் தேவை. சரிங்களா? உங்களுக்கு புத்தி உள்ள மனுஷன் வீட்டை கட்டுறான். யாரு கட்டுறா? இந்த ஸ்திரீயும் கட்டுறா. யாரும் கட்டுறது? புருஷனும் கட்டுறான். கர்த்தர் வீட்டை கட்டார்கள். இவரும் சேர்ந்து என்ன பண்றாரு, அந்த பாகத்துக்கு அவ கட்டுறா, இந்த பாகத்துக்கு இவன் கட்டுறான். ரெண்டுத்தையும் சேர்த்து யார் கட்டுறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் நல்லது ஒரு குடும்பம். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அவன் கண்டுபிடிக்கிறான், அவன் தேவனுடைய மனுஷன் கண்டுபிடிக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. குடும்பம் நடத்தும் போதே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா. காலையில் எழுந்த பிரியமானவர்களே, வீட்டு வேலையும் செய்யணும், சமையலையும் பண்ணணும், துணியும் துவைக்கணும். சரிங்களா? கணவருக்கு சந்தோஷம் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இவ்வளோ வேலை மத்தியிலையும் ஒரு வேலை இருக்குது, செய்தியும் படிக்கணும். எங்க வெதர் டைமே இல்லை வெதர். இதுகெல்லாம் இருந்ததில்ல. அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி நம்ம பாஸ்டர் நம்மளை வச்சு செய்கிறாரா? அல்லேலூயா. பேசினார். 1 மணி ஆச்சு, இந்த ஆள் நம்மளை சாப்பிடாம விட மாட்டார் போலக்கு. இல்லை. இப்போ எலிஷா வரான், அங்க என்ன பண்றான்? ரெஸ்ட் எடுக்கிறான். என்னோட கூட இருக்கிறீங்களா? ஆமா. என்னோட கூட உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமா. இப்போ இவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எலிஷாவுக்கு எப்போதுமே இந்த சிஸ்டர் நம்மளை கனப்படுத்துறாங்களே, இவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமா அப்படின்னு வேலைக்காரன்ட்ட பேசுறாங்க. ஒருவேளை கேஸ் நடக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அந்த வீட்டில் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குதா? எதுவுமே இல்லை. ராஜாக்களோட பேசணுமா, பிரபுக்களோட பேசணுமா, ஏதாவது கேட்கும் போது ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. மேடம் ரொம்ப அழகா சொல்றா, ஒரு காத்த சொல்றா, பிரியமோல்லே, நீங்கள் உங்கள் போதகருக்கு மரியாதை கொடுக்குறீங்களா இல்லைங்களா? உங்க பாஸ்டருக்கு நீங்க என்ன பண்றீங்க? எப்படி மரியாதை கொடுப்பீங்க? எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? இப்ப பெரியவங்க சின்ன பையன் எழுந்துக்கிறான், என்னது அது? சொத்தமா சொல்லுங்க. சிம்பிளான காரியம் தான். மரியாதை என்பது என்னன்னா, அல்லேலூயா, அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஆமா. தேவனுக்கு மரியாதை தரீங்களா இல்லைங்களா?
உங்கள் டைட்ஸை ஒழுங்காக போடணும், அதுதான் மரியாதை. அவர் வேற மாதிரி சொல்கிறார், நம்ம வேற மாதிரி சொல்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தா இவளுக்கு என்ன கிடையாது, ஒன்றும் கூட கிடையாது. பிரதர் மேடம் அழகா சொல்றார், பிரியமானவர்களே, இவளுக்கு தெரியாது இவ அந்த வீட்டில் எந்த நபருக்கு இடத்தை கொடுக்கிறாளோ அந்த வீட்டில் தான் ஒரு உயிர்த்தெழுதலே இருக்குதா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம், உயிர்த்தேர்தல் அங்க நடக்கும் இங்க நடக்கும் நம்ம நடக்கிறோம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, உயிர்த்தேர்தல் அங்கேயும் இங்கேயே நடக்காதான். திருக்கிசுதார் பிரியமானவர்களே, எங்கே வார்த்தைக்காக இடம் கொடுக்கப்பட்டதோ அங்கேதான் உயிர்த்தேர்தல் நடக்கும். சும்மா மாராட்சின்னு பேசலாம் பாஸ்டருங்கெல்லாம். ஹல்லேலூயா. எங்க சபையில உயிர்த்தேர்தல் நடக்கும், இவங்க நடக்கும் அவங்க நடக்கும். இல்ல 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 பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு சின்ன இடத்தை யாருக்கு கொடுக்கறா? தேவனுக்கு கொடுக்கறா. அப்போ கேயா சொல்றான், எஜமானே இவங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி என்னது குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகி என்ன இல்ல, குழந்தை இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உடனே இவன் என்ன சொல்றான், அந்த வசனத்தை வாசிப்போம். வசனம் சொல்லுங்க. 4 ராஜாக்கள் 4:10 வாசிப்போம். அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ள என்றான். அதற்கு அவன் அவளை கூப்பிடு என்றான். ஒரு பிராணன உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ பிரைஸ் தி லார்ட். பிரியமான, அந்த இடத்தை கொடுத்த போது என்ன நடக்குதுன்னா, அல்லேலூயா, இதுவரைக்கும் மல்லடியா இருந்த அந்த சபை கர்ப்பம் தரிக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் மல்லடியா இருந்த அந்த சபை என்ன நடக்குதுங்க, கர்ப்பம் தரிக்குது. பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்க இடத்துல தங்கும் போது என்ன விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை என்னதுங்க உங்க மேல தங்கும் போது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரதர் மேடம் சொல்றார், அது கொஞ்சம் காலம் அங்கேயே தங்கணும். அது கொஞ்சம் காலம் என்னதுங்க, அது அங்கேயே தங்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த எம்மாவுக்கு போற வழியில சீஷருங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சாயங்காலம் ஆன போது இப்ப கூப்பிடுறாங்க, வருந்தி கூப்பிடுறாங்க. அந்த வேர்டு என்ன பண்ணுதுங்க, அந்த வீட்டுல தங்கறதுக்காக வருந்தி கூப்பிடும் போது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அங்க 2 நாள் தேவன் இருந்தார். வேர்டு அங்கேயே தங்கணும். புரியுதா உனக்கு? பைபிள் சொல்லுது என்னதுங்க, அந்த சபை என்ன பண்ணுது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். எத்தனை புரிந்து கொள்ள முடியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பாருங்க, இது வரைக்கும் தன்னுடைய புருஷனோடு கூட அவ சந்தோஷமா தான் இருக்கிறா. ஆனா என்ன இல்ல, அவளுக்கு பிள்ளை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கல்யாணம் ஆன உடனே ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கும் பிறக்காது நம்ம சொல்ல முடியாது. உடனே நீ ஆம்பளை இல்லையா, உனக்கு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்காது. பிரியமானவர்களே, ஒரு ஸ்திரீ ஒரு கணவர், ஒரு மனைவி கணவர் ஒன்னா சேரும் போது இன்பம் தான் உண்டாகுமே தவிர எது உண்டாகாது? ஜீவன் உண்டாகாது. ஜீவன் யாருகிட்ட இருக்குது? ஜீவன் தேவன் கிட்ட இருக்குது. அதனால தான் யாக்கோபு ராகேல் பார்த்து கேட்கிறான், நான் என்ன தேவனா? உன் கர்ப்பத்தை யார் அடைச்சி வச்சிருக்கிறது? உன் கர்ப்பத்தை யார் அடைச்சி வச்சிருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா அவைகளுக்கும் வேலை இருக்குது. உங்களை கர்த்தர் கண்ணு வச்சா கண்ணுக்கு வேலை இருக்குது. ஸ்திரீங்களுக்கு சொல்ற, வாய் வச்சா வேலைக்கு என்னதுங்க, வாய்க்கு வேலை இருக்குது. கைக்கு ஒரு வேலை இருக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு கர்ப்ப பைய வச்சுக்கிறாரே, அப்ப சும்மா வச்சுக்கிறாரா? அந்த கர்ப்ப பைக்கும் ஒரு வேலை இருக்குது. ஆனா அந்த வேலையை தேவன் தான் செய்ய முடியும். அந்த வேலையை தேவன் தான் செய்ய முடியும். எப்ப செய்ய முடியுமா தெரியுங்களா? உங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுக்கும் போது. கொஞ்சோண்டு இடம் கொடுக்கும் போது என்ன நடக்குதுங்க? மலடியா இருந்த அந்த அத்தமா சொல்லுங்க, அந்த சபை ஒரு பிள்ளை என்னதுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க,
இது ஒரு பெரிய காரியம் பிரியமான, சுருக்கமாக சுருக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னோட கூட இருக்கிறீங்களா? ஆமாம். இப்போ அந்த பக்கமாக நிற்கிறவை யார் பக்கமாக நிற்கிறா? தேவன் பக்கமாக நிற்கும் போது ஹல்லேலூயா, உற்பத்தி பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை, இதே வார்த்தையை தான் ஒரு நாள் 11ஆம் மணி வேளையிலே அவர் ஏலோகியமாய் இறங்கி வரும்போது ஹல்லேலூயா ஆபிரகாமிடத்தில் அவர் சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா இதே வார்த்தையை மறுபடியும் எலிஷா சொல்றான்னா அது எலிஷா இல்ல, அதே ஏலோகியம் தான் மறுபடியும் எலிஷாக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன போது ஹல்லேலூயா அவ சிரிச்சா. மறுபடியும் பிரியமான ஒரு உற்பத்தி காலத்துல இந்த சபை வந்திருக்குது, மலட்டுத்தனத்தை நீக்கி போடுறதுக்காக வந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, அந்த வயசான அந்த கிழவினுடைய சரீரத்தை என்னதுங்க மாற்றி போடும்படியாக பிரியமானே அந்த வித்து எங்க இருக்குதுன்னா வார்த்தையில தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன போது அடுத்த வருஷமே அவ என்ன பண்றா? ஒரு ஆண் பிள்ளைய அவ பெற்றெடுத்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன காரியம் தான். உங்க ஆத்துமாவில் தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது எந்த அவையெல்லாம் சரியா இல்லையோ அதெல்லாம் சரியாயிடும். காலம் ஃபுல்லா நீ பிபி மாத்திரை போடணும்னு எங்கேயும் சொல்லப்படலை. காலம் ஃபுல்லா சுகருக்குன்னது நீ ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ என்ன பண்ணிட்டனா ஜெபமும் பண்ற, சுகருக்கு மாத்திரையும் போடுற. ஈக்குவல் பண்ணிக்கின. ஜெபம் மாத்திரைக்கு ஈக்குவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இதை வச்சு அதை ஈக்குவல் பண்ணாத. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் அழகா பிசாசு அழகா சொல்லி கொடுத்துட்டா ஜெபம் பண்ணிட்டு மாத்திரை போட்டுக்கோ. எப்படி? எதுக்கு ஒன்றை பண்ணாமா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஒன்னா ஆகாது. சரி, அப்படியே சுகர் ஜாஸ்தியாகி பிபி ஜாஸ்தியாகி நீ பரலோகம் தானே போற? உனக்கு அந்த எண்ணம் வரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீ செத்துட்டீன்னா பரலோகத்து போய் யாருக்கு தெரியும்? அதனால சாத்தானே உனக்கு சுகரை கொடுக்க மாட்டான். சாத்தானே உனக்கு பிபி அலோவ் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. விசுவாசி என்றென்றும் பதறான். விசுவாசி என்றென்றும் பதறான். ஹல்லேலூயா. ஆமா. டைமுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்ற நீ டைமுக்கு இந்த புக் எடுத்து படிக்கணும்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் படிச்சு பாரு. நம்ம தாடிக்காரர் பாருங்க, ஏசப்பா நீங்க அவரை அதிகாரமாக கேட்கலாம். இப்படி எழுதி இருக்குதேன்னு. எப்படி எழுதிக்குது? ஹல்லேலூயா. மொத்தம் இயேசு 40 அடி வாங்குறார். எத்தனை அடி? 40 அடி வாங்குறார். அந்த 40 அடியும் சரிங்களா உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆறிடுச்சு, ஆனா எல்லாம் தழும்பாயிடுச்சு. காயம் ஆறிடுச்சு, எல்லாமே என்னது? தழும்பாயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? எதுக்கு தழும்பாயிடுச்சு? ஏன்னா ஹல்லேலூயா, உலகத்திலே குணப்படுத்த முடியாத இவ்வளவு வியாதிங்க இருக்குது. அத்தனை வியாதிகளுக்கும் மருந்து என்னன்னா அவருடைய தழும்புகளால் என்ன ஆயிட்டோம்? நாம அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. திறக்கப்படாத அந்த கர்ப்பம் என்ன பண்ணுங்க? திறக்கப்படுது. ஒரு சபை ஒரு குமாரனை பெற்று எடுத்திருக்குது. எப்படிப்பட்ட ஒரு குமாரன்? உரைக்கப்பட்ட வார்த்தையில பிறந்த ஒரு குமாரன். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ கூட ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாளா இல்லைங்களா? சொன்னார் பிரியமானவர்களே, அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த பிள்ளை பிறந்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு தான். எந்த புத்தகத்தை? ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தை பிரியமான மனுக்குலம் இழந்து போச்சு, மனுஷன் இழந்து போனா இந்த மீட்பின் புத்தகத்தை வாங்குறதுக்காகத்தான் அந்த ஸ்திரீ என்ன பண்றா? ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தா. அந்த ஆண் பிள்ளை வேற யாரும் கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
விசுவாசிக்கிறீங்களா? அந்த பிள்ளை என்னதுங்க, சாத்தான் கொல்ல வரும்போது தேவனிடத்துல அந்த பிள்ளை மேல போயிடுச்சு பிரியமானவர்களே. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த பிள்ளை எந்த நோக்கத்துக்காக பிறந்ததோ அந்த நோக்கத்தை கரெக்டானதுங்க செஞ்சு முடிச்சபடினால் தேவன் இயேசுவை எடுத்துக்கொண்டார். இப்ப பிரச்சனை திருப்பி யார் மேல வந்துச்சு? பாம்பு யார் பக்கம் வந்துடுச்சு? சபை மேல வந்துடுச்சு. அந்த சபையும் தேவன் என்ன பண்றாரு? காப்பாத்துறாரு. காப்பாத்துறாரா இல்லையா? எதுக்காக அந்த சபையை காப்பாற்றணும்? எதுக்காக அந்த சபையை காப்பாற்றணும்? ப்ராஃபிட் சொன்னார் பிரியமானவர்களே, கொஞ்ச நாள் அந்த வார்த்தையை அவள் காப்பாத்தினதுக்காக. எவ்வளவு நாள்? ஒரு 10 மாசம் தான். அந்த 10 மாசம் அந்த வார்த்தையை காப்பாத்துறதுனால ஒரு உபத்திரத்துக்கு போக முடியாதபடி ஒரு சபையை தேவன் காப்பாற்றுறார். கொஞ்ச நாள் அந்த வார்த்தையை காப்பாத்துக்காக அந்த சபையை தேவன் காப்பாற்ற கூடுமானால் வாழ்நாள் முழுவதுமாக வார்த்தையை சுமக்கிறிய நீ. வார்த்தையை காப்பாற்றிய தேவனை காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்ற மாட்டார். அல்லேலூயா. புரிந்து கொள்ள முடியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக பிரியமானவர்களே. ஆமா, இதே சூனமியால குறித்து நீங்க பதறல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு சம்பவத்தை சொல்றார். இதே போல ஒரு சம்பவத்தினால ஒரு பையன் என்ன பண்ணியிருந்தானா, கெட்ட பழக்கத்துக்கு போய் ப்ராஃபிட் மூலமாக அந்த மனுஷன் என்ன பண்றாங்க பிரியமான ரட்சிப்புக்குள்ள வரான். சூனமியால வச்சு அவர் சொல்லின்னு வரார். ஹல்லேலூயா. என்ன ஆகி போச்சு? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. சபை கர்ப்பம் தரிச்சிருக்குதா? தரிச்சிருக்குதா? வார்த்தை உனக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? வார்த்தை உள்ளுக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? திருப்பதி சொல்லார் பிரியமானவர்களே, உனக்குள்ள எதெல்லாம் மறைஞ்சிருதோ எல்லாம் வெளியே வரும். அதான் வளர்ப்பு, அதான் வளர்ந்துக்குதுன்னு அர்த்தம். பிறந்த உடனே குழந்தை சிரிச்சுது, 32 பல்லுமா இருந்தது. வளருதா? வளர்ந்த உடனே என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. பல்லெல்லாம் லைனா வருதா? மேலும் கீழுமா வருதா? தேவன் அழகா அதை அடிக்க வச்சுக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்களா? வேணும் அழகா தெளிவா சொல்றார் பிரியமான சகோதரி சகோதரியே. தேவன் இந்த உலகத்திலே டிசைன் பண்ணல ரொம்ப அருமையான ஒரு டிசைன் தான் உங்களுடைய உடம்பு தான். உங்க உடம்பு தான். அந்தந்த வயசு வரும்போது தான் அந்தந்த பல்லு வருமா. எட்டுதுமே கடா பல்லாம் வந்துடாது. அந்த கடா பல்லு முன்னாடியே வந்துச்சுன்னா ஏதாவது கடிக்கிறதுக்கு தேவை இல்லைங்களா? நீ பப்பு சோறு சாப்பிட்ற, பால் குடிக்கிற, எதுக்கு கடா பல்லு உனக்கு? நாங்களே போதும் உனக்கு. அதுவும் சாப்பாடை வந்து குழச்சி குழச்சி குழச்சினாதுங்க அப்படி ஊற்றி கிளி மாதிரி ஊற்றி தண்ணி வேற ஊற்றிடுறாங்க உனக்கு. லபுக்குன்னு முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பல்லு வந்து ஃப்ரண்ட்ல நிற்கும். இருக்குதா இல்லைங்களா? எதுக்காக நிற்குது பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. ஆமா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தவங்க. இவங்க தான் முன் வரிசை. எல்லாமே உயிர்த்தது லைனா வரும்ன்றார். அல்லேலூயா. பொக்கே ஆயிட்டாரா, அவர் உயிர்த்துட்டாரா? அப்படிலாம் கிடையாது. உயிர்த்ததுல பல்லெல்லாம் எப்படி லைனா வந்ததோ அதே போல அவங்க எதுல வருவாங்களாம்? அந்தந்த வரிசையில் அவ்வளோ கரெக்டாக அவங்க வருவாங்க. புரியுதா உனக்கு? வளர வளர என்ன ஆகுது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. வளர வளர உள்ளக்கிற கடாப்பல் அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது. ஃபஸ்ட்டு எந்த பல் வந்தோ ஃபஸ்ட்டு அவங்க தான் விழுவாங்க வயசாகும் போது. இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாம், ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு பிடியில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஜனனம் மரணமா, ஜனனமும் மரணம். உயிரோட எழுந்துக்கணும் அப்படின்னதுங்க, ராத்திரி படுக்கணும் இல்லைங்களா? உங்களுக்கு ராத்திரி படுக்கும்போது நீ பணமாயிடணுமா? பாய் போட்டுடுறாங்க, படுக்க வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பெட்ஷீட்டை மூடிடுறாங்களா இல்லைங்களா? ஒரு பணத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? 2 ஊதுபத்தி ஏற்றுவாங்க. நீ கொசுவத்தி ஏற்றி வச்சுக்கிற. சரி, அவனுக்கு ஏற்றி வச்சுக்கிறியா நீ? இது எல்லாத்தையும் காட்டிலையும் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு பார்த்து போடுறான் அந்த ஆள் அவுட்டு. எதை போடணுமா? அந்த ஆளை விட்டு போட்டேன்னாதுங்க இவர் செத்துட்டாரு. சரிங்களா? அவளுக்கு காலையில் எதுனா பண்ணணுமா? இதெல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இந்த மாதிரி எல்லாம் போகணும். இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குது? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையில் பிள்ளை பிறகுது. பைபிள் சொல்லுது பிரியமானவர்களே, அந்த பிள்ளை வளர்ந்துனே வந்துதான். வளர்ந்துனே வந்தா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. எதுல? தலையில். சரிங்களா? உங்களுக்கு தலையில் பிரச்சனை வந்துச்சு. வயலில் அவங்க அப்பா வேலை செய்யும்போது சூரிய ஒளி தாங்க முடியாதபடி என்ன ஆகி போச்சுன்னா அந்த தலையில் பிரச்சனை வந்து அந்த பிள்ளை என்ன ஆகி போச்சுன்னா செத்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது.
இப்போ பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு எங்க பிரச்சனை? தலை நோவு. இப்போ பிரச்சனையே சபையில் எங்க பிரச்சனை? தலைக்கல்ல தான் பிரச்சனை. இப்போ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவன் என்ன பண்றா பிரியமானவர்களே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. பிள்ளையை எடுத்துன்னு போய் எங்க போட்டா? எந்த அறையில தான் செய்தியாளனுக்கு ஹல்லேலூயா இடத்த கொடுத்தாலோ அங்கேயே எலிஷா படுத்த அந்த படுக்கையிலே பிள்ளைய போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா எங்க போறா? எங்கேயும் வண்டி நிறுத்தாதபடி அவ பாட்டுன்னு போயின்னுக்கிறா. எலிஷா எங்க இருக்கிறான்னா கர்மேல்ல இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ப்ராஃபெட் சொன்னார், பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்மேல் என்பது என்ன? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய பல பரீட்சை வந்தபோது அங்க தேவன் அக்கினியை கொண்டு வந்து நிரூபித்த ஒரு இடம். எப்போதுமே எதை நோக்கி போங்க நீங்க? ஒரு பிரச்சனை வரும்போது ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், வார்த்தை அக்கினி எந்த வார்த்தையை பிரியமானவர்களே அப்படியே கூட உறுதிப்படுத்துச்சோ அதே செய்திக்கிட்டே நீ போ. செய்தினால உனக்கு பிரச்சனைனா செய்தி தான் உனக்கு பதில கொடுக்கும். செய்தி தான் உனக்கு பதில கொடுக்கும். விசுவாசிக்கிறியா? இது ஒன் வே மாதிரி நீ செய்தியை நம்பி உள்ள வந்துட்ட, கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்த போறது எது? எது? ரொம்ப கஷ்டம் என்னன்னா இந்த செய்திக்குள்ள வந்த உன்னை தேவன் ஹல்லேலூயா ஒரு கெட்ட பழக்கத்தை செய்யவும் விட மாட்டார். அப்படியே செஞ்சிட்டாலும் அதை சந்தோஷமா இருக்க விட மாட்டார். சரி, சந்தோஷமா குச்சிட்டேனே சந்தோஷமா பண்ணிட்டேனே இருந்தா கூட அது குத்தினே இருக்கும். ஆனா உலகத்தானுக்கு இது இருக்காது. உன்னை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டாரு? தப்பு பண்ணவே விட மாட்டார். சரிங்களா? உங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் 2 பாகம் 3 பாகம் செய்தியை பற்றிட்டீங்கன்னா எங்கது தான் உனக்கு அந்த பயம் வரும்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா மாம்ச பிரகாரமான தைரியம் எல்லாம் உனக்கு ஓரமா போயிடும். ஏன் உன்னால செய்ய முடியல தெரியுங்களா? உங்களுக்கு உனக்கே தெரியும். இதை செய்யும் போது நான் பெற்ற அந்த பரிசுத்தாவியை நான் குற்றப்படுத்துறேன். அந்த குற்ற உணர்வு தான் நம்மளை சாகடிச்சிரும். அல்லேலூயா. சில பேர் மீறி போய் ஒரு காரியத்தை கூட பண்ண விழுந்துடுறாங்க. தேவன் அனுமதிக்கல, விழுந்துடுறாங்க. தேவன் என்ன பண்றார்? பார்த்துனுக்கிறார். ஆனா அவருக்கு தெரியும் இவன் திரும்பி எழுந்து வருவான். நீதிமான் விழுந்தாலும் என்னதுங்க? எழுந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஓ பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ப்ராஃபெட் சொன்னார், பிரியமானவர்களே, இன்னும் நீ எந்த வீட்டுல அறைய தேவன் கொடுத்தியோ அவர் இன்னும் ஒரு அங்கேயே தான் இருக்கிறார். என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிட்டீங்களா பிரதர், தூங்குனீங்களா பிரதர், ஹல்லேலூயா, இப்போ எங்க போறீங்க பிரதர், என்ன நடந்தது பிரதர் அப்படின்னு டெய்லி அவரோடு கூட பேசுனதெல்லாம் இப்போ நீ ஏற கட்டிட்ட. ஆமா, கிழமை மேலகிறாரு. ஆமா, என்ன தெரியல, சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, எப்போ வந்தாருன்னு தெரியல, விட்டுட்ட. நீ கண்டுக்காதபடி விட்டுட்ட. ஹல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க வருது. பிரியமானவர்களே, என்னோட கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ப்ராஃபெட் பிரியமானவர்களே, அவர் எலிஷா அல்ல, எலிஷாவுக்குள்ள இருக்கக்கூடிய தேவன். வார்த்தை இந்த நாட்களில் மாம்சமா இருக்கக்கூடிய காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, என்ன சொல்ல போனா மிஞ்சி போனா 7ஆம் தூதனுக்கு பைபிள்ல எத்தனை வசனங்குது? ஏதாவது எத்தனை வசனங்குது மிஞ்சி போனா 7ஆம் தூதனுக்கு? அப்படியே பார்த்தா மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், அப்படியே பார்த்தா லூக்கா 17 ஒரு வசனம், அப்படியே பார்த்தா வெளிப்படுத்தல் 10:6 என்னதுங்க? எத்தனை வசனங்குது? மிஞ்சி போனா 2-3 தான். வேதத்திலேயே இந்த 3 இடம் தான் அவருக்கு. ஆனா அந்த 3 இடத்துல அந்த இடம் கொடுத்ததுனால முழு வேதத்தையும் பிரிக்கிறார். முழு வேதம் நம்ம திறக்கப்பட்டிருக்குது. யார் மூலமாக? ஒரு சின்ன இடம் எவ்வளவு பெரிய பலனை கொண்டு வருது பாருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. திடீர்னு பார்க்கறான் எலிஷா இந்த சூனமியால் வந்து நிற்கிறா. கேஎஸ்சி கூப்பிட்டு கேட்குறான், இவன் வந்திருக்கிறாள், இன்னைக்கு அமாவாசை கூட ஒன்றும் இல்லையே. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் இப்போ எல்லாரும் அமாவாசை கூட நடத்துதுங்க. பைபிளில் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு என்னதுங்க? அமாவாசை அமாவாசை அமாவாசை. சரிங்களா? அவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட். அங்கே என்னன்னா அந்த நாட்கள் ஆவிங்க ஜாஸ்தியாக ஆடும்போது சரிங்களா, அவங்களுக்கு ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் என்ன பண்ணுவோம் கேட்பாங்க, இதை பிடிச்சி வச்சுங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு தான் என்ன பண்ணுங்க பேய்ங்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதரனே சகோதரியே, சந்திரன் இருளானா நமக்கு தான் பிரச்சனை. சந்திரன் எப்போது எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும் இல்லைங்களா? சந்திரன் யாரு? நாம தான். நீ சௌக்கியமானு கேட்கும்போது ஆனா கூட அவன் என்ன பண்ணல, சௌக்கியம் எல்லாத்தையும் சொல்லுகிறா. ஹல்லேலூயா. உடனே அவன் சொல்றா, யார் செத்தது? பிள்ளை செத்துட்டா. உடனே கொம்பு எடுத்து யார்கிட்ட கொடுக்குறான்? கேஎஸ்கிட்ட கொடுத்து நீ போய் என்ன பண்ண பிள்ளையின் மேலே வையின்றப்போ அவ அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா?
என்ன பெத்தர் பேனர் சொல்றார் பிரியமானவர்களே, அல்லேலூயா. முதலாவது ஒருத்தனை பார்த்து பரிசுத்தாவி இருக்குதா இல்லையான்னு நீ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கணும். நீ பரிசுத்தாவியை பெறாதபடி யாரும் பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்ற மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் காரியம், யாரையும் குற்றப்படுத்த மாட்டான். பரிசுத்தாவி எப்போதுமே மன்னிக்கும். பரிசுத்தாவி ஒருத்தனை தாறுமாறாக்காது. பரிசுத்தாவி ஒருத்தரை குற்றப்பட்டு அறுத்துட்டு போகாது. பரிசுத்தாவி எப்போதுமே கட்டும். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அவ கண்டுபிடிச்சிட்டாலாம், கேயாசி கிட்ட அந்த வரம் இல்லை. கேயாசி கிட்ட அந்த வரம் இல்லை. தீர்க்கதரிசி காலத்துல எத்தனையோ பாஸ்டருங்க பெரிய பெரிய வல்லமையான ஊழியக்காரர் இருந்தாலும் கூட சரி, ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், இவர் ஒருத்தர் மாத்திரம் தான் இந்த நாட்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா இவர் மேல மட்டும் தான் அந்த அக்னி ஸ்தம்பம் நின்னுது. என்னோட இருக்கிறீங்களா? மெசேஜ் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரியமானே, அவன் ஸ்ட்ரைட்டா வரான். ப்ராஃபிட் சொல்றார், பிரியமான சகோதரனே சகோதரி, the last walk for the prophet, the last walk for the prophet. அந்த அறைக்குள்ளாக அவன் நேராய் போகாதபடி கொஞ்ச நேரம் இங்கும் அங்குமாய் நடந்தானா. கூர்ந்து கவனிங்கள்ன்றார். சில நேரங்களில் ரொம்ப அவசரமா தீர்க்கதரிசி அதையும் செய்கிறாருன்னா அவர் காட்சியை விட்டு போறாருன்னு அர்த்தம். நம்ம கவனிக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. ஏன் அவன் நடக்கிறான்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவளுக்கு பிள்ளை இல்லைன்ன போது அவன் என்ன பண்ணல? தேவன்கிட்ட கேட்கவே இல்லை. டைரக்டா என்ன பண்ணா? சத்தமா சொல்லுங்க. டைரக்டா உற்பத்தி காலத்தில் என்னது? பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னான். இப்போ பிள்ளை செத்துடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணல? டைரக்டா. இது நீங்க சின்ன காரத்தை புரிஞ்சு கொடுத்ததுக்காக சொல்றேன். வயசாகும் போது சில நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவு தப்பாயிடும். சில நேரங்களில் இல்லைங்களா? நிறைய பேர் வயசாகும் போது என்ன பண்ணிடுறாங்க? தப்பு பண்ணிடுறாங்க. வயசாகும் போது கூட அந்த ஆவியில நீ நிதானிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நிதானிக்கணும். ஆமா, நிதானிக்கத்தக்கதான ஒரு காரியம். அந்த கடைசி நடை என்பதே அதுதான். கடைசி நடையே அதுதான். அதை கரெக்டா அவன் நிதானிச்சு என்ன பண்றானா? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன பண்றான் பிரியமான சகோதரனே சகோதரியே? அந்த ஸ்பிரிட்டை, அவன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை, உரைக்கப்பட்ட வார்த்தையை மாத்திரம் இல்லை, அந்த ஜீவனே என்ன பண்றானா அந்த குமாரனுக்குள்ள, ஹல்லேலூயா, அந்த புள்ள மேல அவன் படுக்கிறான். படுத்து என்ன பண்ண? நெத்தியோட நெத்தி, மூக்கோட மூக்கு, வாயோட வாய், கையோட கை, காலோட காலை சேர்த்து என்ன பண்றானா? படுக்கிறான். கொஞ்ச நேரம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட இருக்கிறீங்களா நீங்க? அப்படின்னா என்ன நடக்குது பிரியமான சகோதரி சகோதரி? ஸ்போக்கனுடைய ஜீவன் எதுக்குள்ள போகுது? மரணத்துக்குள்ள போய் அங்க ஒரு உயிர் தேடலை கொண்டு வருது. பைபிள் சொல்லுது கரெக்டா அந்த பிள்ளை 7 தடவை தும்புனா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மெசேஜ் புரியுதா உங்களுக்கு? கரெக்டா என்ன பண்ணாங்க? 7 தடவை அவன் தும்முனா பிரியமான சகோதரி சகோதரி. அப்படின்னா 7 ஏதோ ஒரு காரியம். அந்த 7 சீல்ஸ், அந்த 7 தண்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா நமக்கு அந்த ரிசரக்ஷன் பவரை நமக்கு கொடுக்குது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா கொஞ்ச நேரம் அவன் என்ன பண்றா? அந்த இடத்தை தேவன் தங்குவதற்காக, அந்த பரிசுத்தவான் தங்குவதற்காக ஒரு இடத்தை கொடுக்கும்போது ஹல்லேலூயா இவ்வளவு பெரிய காரியம் நடக்குது. இங்கே சில புது முகத்தெல்லாம் கூட பார்க்குற பிரியமானவர்கள். இந்த காலையில், இந்த பகல் வேளையில் நீங்கள் யார் எனக்கு தெரியல. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றதாக. இது வரைக்கும் உங்கள் ஆத்துமாவில் தேவனுக்கு இடம் கொடுக்கலன்னா தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு. நீ ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் வீட்டில் உங்கள் அறையிலேயே யாரும் இல்லாத போது முழங்கால் போட்டு, இயேசுவே என்ன பண்ணுங்க, நீங்கள் யார், எனக்கு எப்படிப்பட்டவங்க என்ன தெரியாது, சரிங்களா, உங்களுக்கு நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு இடத்த என்ன பண்ணுங்க, நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பாருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா பிரைஸ்ல. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபைக்கு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா? உங்கள் ஊழியக்காரன் தான். உங்கள் வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் யாரு? உங்கள் கணவர் தான், உங்கள் மனைவி தான். உங்கள் பிள்ளைங்கள்லாம் யாரு? உங்களுக்கு யாரு? இங்கே பேய் ஓட்டுறதோ பிசாசு ஓட்டுறதோ முக்கியம் கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நல்ல நல்ல அருமையான வரங்கள்லாம் இருக்குது.
விசுவாசிக்கிறீங்களா? நாம் என்ன பண்ணிட்டோன்னா மேல்புறமான பேப்பரை பார்த்துட்டு ஏமாந்து போயிடுறோம். பிரியமான சகோதரி சகோதரி, என்ன கூட இருக்கிறீங்களா? அதான் பிரதர் வேணாம் அழகா சொல்றாரு, நீங்க எப்போதுமே நீங்கள் உங்கள் ஊழியக்காரனோட கூட நில்லுங்க. மேத்யூ வரார், நம்மள அவரை போல 10 பேர் வருவாங்க, சரிங்களா? அவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுள்ளதாக அவங்க ஒரு பாகத்தை தேவனுடைய சரியத்துக்காக ஒரு வேலை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உயிர்த்தெழுதல் வரும்போது எங்கே நடத்துறீங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த நாளுக்குரிய செய்தியாளன், அப்புறமா யார்? 5 போல் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த லோக்கல் பாஸ்டரு, அந்த லோக்கல் பாஸ்டருடைய விசுவாசிங்க தான் நிற்பாங்க. நமக்காக எங்கேயோ யாரோ ஒருத்தர் முழிச்சிருந்து எங்கேயோ கஷ்டப்பட்டு புஸ்தகத்தை தேடி ஏதோ ஒரு பேராவை கோட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஒரு செய்தி எடுத்துன்னு வராங்க. அவர் 10 இடத்துக்கு போகிறாரு, 10 சர்ச்சுக்கு போகிறாங்க, நிறைய இடத்துல கதை தான் சொல்லினுக்கிறாங்க இல்லைங்களா? கதை சொல்கிறாங்க, செய்திகளே கிடையாது. எல்லா இடத்துலையும் அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க. நாம் ஏதோ கொஞ்சம் தேடிகிரி ஏதாவது பண்ணின்னு போகிறோம். பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணு, காலத்தை என்ன பண்ணுங்க, புரோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு சின்ன இடத்த தேவனுக்கு கொடுங்க. தேவன் ஒரு உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு ராஜாவே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, ஓ வார்த்தையினால் நான் பலனானேன். உன் தழும்புகள் கைது போடும் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே 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 இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. கைது போடும். சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் தீகைத்து போனேன், நான் தீகைத்து போனேன், நான் தீகைத்து போனேன். இயேசுவே 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 இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நாங்கள் அடிக்கடி போகக்கூடிய ஒரு அருமையான சபை இருக்குது பிரியமானே, திருவாரூரில். அங்கே பாஸ்டர் ஜோஷ்வா ராஜேந்திரன் இருக்கிறாரு. சமீப நாட்களில் அந்த சபை அப்படியா அவருடைய மகன் தான்
நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு சகோதரன் தான், ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். தொடர்ந்து அந்த வாலிப தம்பியை கூட அந்த சபைக்காய் கத்தெடுத்து பயன்படுத்தட்டும். கடைசியாக சன் ஜான் முன்ன வந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறோம். பிரைஸ் லார்ட். வாங்க பிரதர் ஜான், முன்னாடி வாங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமை மகா இறக்கும் கிருபை நிறைந்த அன்பு தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்து முன்பாக நின்று ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அந்த மகனை போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவியமும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவனும் ஆண்டவரே மறுவப்படும் ஆண்டவரே இந்த நாளிலும் கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் இந்த நாளிலும் நாங்களும் ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரே எங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனத்தார் மூலியமாக நாங்கள் ஆண்டவரே கரைப்படாதபடிக்கு என் தேவன் அவர்களை விட்டு விலகி இருக்கவே நாங்கள் என்றென்றும் எத்தனைப்பட எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஓ தேவன், அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுனமித்தியாவை போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே எங்களுடைய ஸ்தலங்களை நாங்கள் ஆண்டவரே ஆயத்த பண்ண ஆண்டவரே வார்த்தை அங்கே ஆண்டவரே கிரியை செய்ய ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசத்து இருக்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அடியனை ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்த தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே அடியனை போல ஆண்டவரே அடியனை நடத்துவது போல ஆண்டவரை நடத்தும் ஐயா. நீரே பலப்படுத்தும், நீரே வழி நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக.